சுமார் 109 ஆண்டுகளுக்கு முன் பிரிட்டிஷ் அரசு வாங்கிய 35,000 ரூபாய் கடனை தற்போது வட்டியுடன் திரும்ப கேட்டு மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் போர்க்கொடி தூக்கியுள்ளது. போபால் அருகே உள்ள சீஹோர் பகுதியைச் சேர்ந்த விவேக் ரூதியா என்பவர்தான் இந்த அதிரடி கோரிக்கையை வைத்துள்ளார். கடந்த 1917ஆம் ஆண்டு முதலாம் உலகப் போரின் போது பிரிட்டிஷுக்கு இந்தியாவின் நிதி தேவைப்பட்டது. அப்போது விவேக்கின் தாத்தா சேட் ஜும்மாலால் ரூதியா என்பவர் அப்போதைய போபால் ஏஜென்ட் WS டேவிஸிடம் 35,000 ரூபாயை யுத்த கடனாக வழங்கியுள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ சான்றிதழ் தற்போது விவேக்கின் கையில் கிடைத்துள்ளது. அந்த காலத்தில் 35,000 ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை. கடந்த 100 ஆண்டு கால பணவீக்கம் மற்றும் வட்டியை கணக்கிட்டால் இன்று அதன் மதிப்பு பல கோடிகளை தாண்டும் என விவேக் கூறுகிறார். ஒருவேளை தங்கம் விலையுடன் ஒப்பிட்டால் இன்று அதன் மதிப்பு 10 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்பது அந்த குடும்பத்தின் கணக்கு. பிரிட்டிஷ் அரசு நாட்டை விட்டு வெளியேறிய போதிலும் இந்த கடனை இதுவரை யாரும் திரும்ப செலுத்தவில்லை. எனவே சட்டப்படி இந்த தொகையை வட்டியுடன் வசூலிக்க விவேக் ரூதியா திட்டமிட்டுள்ளார். 100 ஆண்டு கால பழைய கடன் ஆவணம் ஒன்று தற்போது இந்திய அரசியலிலும் சமூக வலைதளங்களிலும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.